அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்தை இழுக்கும் முயற்சியும் நடைபெற்று வருது அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து ஒன்று. ஆக்சுவலி இது ஆந்திர பிரதேஷ் மாடலை ட்ரை பண்றாங்க அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய செய்திகள். இது எல்லாம் ஆந்திர பிரதேஷ்ல ஒர்க் அவுட் ஆகும், தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. அதிமுகவும் தாவேகவும் எங்க கூட்டணி போயிட போறாங்கன்ற ஒரு அவசர கதியில் தான் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அனௌன்ஸ் ஆனதாகவும் சில பேர் சொல்றாங்க. பாஜக கூட்டணிக்குள்ள போகும்போது தான் எனக்கு நிறைய கேள்விகள். என்னன்னா நிஜமாவே அதிமுக ஒன்னாதான் இருக்கா? அங்க தலைக்கு தலை நாட்டாமெல்லாம் இல்லையா? இருக்குதெல்லாம் போல. ஏன்னா பாஜக தலைமையில ஒரு பெரிய கூட்டணி அமையணும், பாஜகவால அறுதி பெரும்பான்மையா இத்தனை சீட்லயே தனியா ஜெயிக்க முடியணும். இதை எப்படி செய்யலாம், இதுக்கு எப்படி கிரவுண்ட் லெவல் ரீச் கொடுக்கலாம், பார்ட்டின்னு எப்படி கட்டமைக்கலாம், ஸ்ட்ராங் ஆக்கலாம், இதெல்லாம் தான் பாஜகவோட பிரைமரி போக்கஸா இருக்கணும். இந்த ஒரு எலெக்ஷன் மட்டும் பார்க்கறதுக்கு பாஜக இல்ல, தாவேகா கூட துணிய மாட்டாங்க. இந்த மாதிரியான லைட் மேல ஏறது, வண்டி மேல குதிக்கிறது எல்லாம் நடக்காதான்னு ஏங்குவாங்க மற்ற கட்சியில. அது நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அது ஆரோக்கியமான விஷயம் நான் சொல்ல வரல. அவ்வளோ பெரிய ஒரு மேக்னெட்டிக் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை அட்ரஸ் பண்ணாம போறதுதான் மற்ற கட்சிக்காரங்க செய்வாங்க. ஏன்னா நம்மளே இதை அட்ரஸ் பண்ணி ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். கோவையில் தமிழக வெற்றி கழகத்துடைய பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்திற்கு பிறகு அங்கு கூடிய கூட்டத்தை பார்த்த அத்தனை கட்சிகளுமே கொஞ்சம் பிரமிச்சுதான் போயிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு கொங்கு மண்டலத்திலேயே இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ரீதியில பலரும் எழுத தொடங்குறாங்க பத்திரிகைகள். முதல்ல இந்த பெரும் கூட்டத்தை கண்டு மற்ற கட்சிகள் கொஞ்சம் கலங்கி தான் போயிருக்கு. கண்டிப்பா, இதுலலாம் டவுட்டே இருக்க முடியாது. இது ஒரு பூத் கமிட்டியோட ஒரு பயிற்சி பெற்ற கருத்தரங்கம் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்தது என்னமோ ஒரு மாநாடு லெவல்ல தான் நடக்குது. ரெண்டாவது, ஒரு பிளானே இல்லாம ஒரு ரோட் ஷோ நடத்த வேண்டியதா போச்சு. எவ்வளவு பிளான் பண்ணி மற்ற ரோட் ஷோஸ்லாம் நடத்துவாங்க, அதுவும் எலெக்ஷன் டைம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நேஷனல் லீடர்ஸ்லாம் கூட ரோட்ல அடிக்கிறது, இங்க இருந்த 10 பேர் ஓடி போய் இந்த பக்கம் கூட்டத்தை கவர் பண்றது, கேமராக்கு முகத்தை காட்டுறது நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த ரோட் ஷோ வேற மாதிரி நடந்துச்சு. ஒரு ஆர்கானிக்கா நிஜமாவே ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைவராக இருந்தா ரோட் ஷோன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அங்க இருந்த ஒரு முக்கியமான பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இதை யாரும் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் தாவேக்காவும் விஜய் சாரும் கூட இதை எதிர்பார்க்கல. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு வரோம், ஹோட்டல் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நேராக பயிலரங்கத்துக்கு போறோம், அப்படிதான் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை இப்படி அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. உண்மையா இதை யார் எதிர்பார்த்திருக்கணும், யார் இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும்னா இன்டெலிஜென்ஸ் தான் இதுக்கெல்லாம் தயாரா இருந்து தாவேக்காவையும் அறிவுறுத்தி இருக்கணும், தலைவர்களுக்கும் சொல்லியிருந்திருக்கணும், கட்சி தலைவர்களுக்கும் ஆளும் கட்சி தலைவர்களுக்கும் இந்த மாதிரி கூட்டம் இருக்கு, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்துக்கங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ஸோ அசம்பாவிதங்கள் நடக்காது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுவும் ஒரு சின்ன இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக தான் பார்க்கணுமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியணும்ல, அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆனால் அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்தை இழுக்கும் முயற்சியும் நடைபெற்று வருது அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து ஒன்று. தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த அதிமுக பாஜக தாவேக்காவை இழுக்கிறாங்கன்றது ஒரு வகையில் உண்மைதான். ஆக்சுவலி இது ஆந்திர பிரதேஷ் மாடலை ட்ரை பண்றாங்க அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய செய்திகள். ஆந்திர பிரதேசத்துல பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாண் பாஜக 3 பேரும் தனித்தனியா போட்டியிடும் போது 2019 அது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு பெரிய முன்னிலையை கொடுத்தது. அந்த ஓட் மார்ஜின்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா அவர் ஜெயிச்சதுக்கும் இவங்க 3 பேர் தோத்ததுக்கும் காரணமும், இந்த வாட்டி அவர் தோத்ததுக்கும் இவங்க 3 பேர் ஜெயிச்சதுக்கும் காரணம் என்ன, அந்த கூட்டணி தான். அந்த கால்குலேஷன்ஸ் 2+2 4 ஒர்க் அவுட் ஆச்சு ஆந்திரால. இதில் இவங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆந்திர பிரதேஷ்ல இப்படிதான் பவன் கல்யாணை பாஜக அரவணைக்கிறாங்க. ஜெகன்மோகன் எதிராக அந்த கூட்டணியை சந்திரபாபு நாயுடு அவர்களோட சேர்ந்து பயணிக்க ட்ரை பண்றாங்க. பாஜகவுக்கு எந்த பெரிய சீட் ஷேரிங்கும் தேவையில்லை, பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுக்கணும்ன்ற ஒரு டிமாண்டோட அந்த கூட்டணி கணக்குகள் அமைய பெறுகிறது. எதிர்பார்த்த மாதிரி வெற்றி பெறுகிறாங்க. சந்திரபாபு நாயுடு அறுதி பெரும்பான்மை வந்தும் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுக்கிறாரு. பவன் கல்யாணம் பல இடத்துல மேடைகள்லயே பாஜக மூத்த தலைவர்கள் இன்க்ளூடிங் மோடி அண்ட் அமித்ஷா என்டாஸ் பண்றதை நம்ம பார்க்க முடிஞ்சு. இது எல்லாம் ஆந்திர பிரதேஷ்ல ஒர்க் அவுட் ஆகும், தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா 2014 கட்சி ஆரம்பிக்கும் போதே காங்கிரஸோட எதிர் மனநிலையில இருந்தாரு பவன் கல்யாண். அப்பவே மோடிக்கு ஆதரவா அவர் எலெக்ஷன் நிக்காமையே, பவன் கல்யாண் எலெக்ஷன் நிக்காமையே மோடிக்கு ஆதரவா பிரச்சாரங்கள் பண்ணியிருந்தாரு. ஆனா விஜய்ன்றவர் நேர் எதிரா பாஜகவை கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாடோட உள்ள வர்றாரு. ஸோ பாஜகவோட ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா
விஜய் மேல தனிப்பட்ட தாக்குதல்களும் விமர்சனங்களும் முன்னாட்களில் பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் வச்சிருக்கிறாங்க. இப்போ வெளியே போன அண்ணாமலை வரைக்கும் அது நிதர்சனமான உண்மை. ஸோ இது வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆன அதே ஒர்க் வந்து இங்கே நடக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதிமுகவும் தாவேகவும் எங்க கூட்டணி போயிட போறாங்கன்ற ஒரு அவசர கதியில் தான் வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி அனௌன்ஸ் ஆனதாகவும் சில பேர் சொல்றாங்க. அந்த வகையில அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேகா வருமானு கேட்டா வாய்ப்பு ரொம்ப கம்மி, இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை பாஜக வெளியேறும் பட்சத்தில் அதிமுகவும் தாவேகாவும் மேபி வித் நாம் தமிழர் ஒரு ஸ்லைட் சான்சஸ் இருக்கு. தமிழகத்தை திமுக ஆட்சியிலிருந்து வெளில கொண்டு வரணும்னா மக்களுக்காக சில நிலைப்பாடுகளை குறைச்சிக்க கூட தயார் அப்படின்னு விஜய் வந்து சமிங்கையா ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு அந்த பூத் கமிட்டி வாலண்டியர்ஸ் மீட்டிங்ல. அதை பெருசா யாரும் நோட் பண்ணல. மேபி திஸ் குட் பி தட். பட் பாஜகவோட போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்ல அப்போ அந்த ஒரு பாயிண்ட் நோக்கி நகர்றாரு அப்படின்னா அப்போ கொள்கை எதிரி பாஜகவா இருந்தாலும் அந்த கூட்டணியில் ஐக்கியமாகலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்கான ஒரு முடிவு தானே விஜய் எடுக்கிறாருன்னு பார்க்க முடியும். இல்ல நீங்க வந்து அதே திரும்ப அந்த ஆந்திரா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆந்திர பிரதேஷ் வந்து பிரிக்கப்பட்ட பிறகு, தெலங்கானா ஆந்திராவை பிரிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு ஆந்திர பிரதேசத்துல 92-93% வந்து ஹிந்து வாக்காளர்கள். அங்க வந்து முஸ்லிம்ஸ் வந்து 5-6% குறைஞ்சிட்டாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் தெலங்கானால வந்து அவங்க 13-14% சிறுபான்மையினர் வாக்கு வந்துருச்சு. அங்க ஹிந்து வாக்கு 85% கிட்ட வந்துருச்சு. அதனாலதான் அங்க காங்கிரஸ் ஜெயிச்சதும் தமிழகத்துல பாஜக ஆந்திர பிரதேசத்துல பாஜக கூட்டணி ஜெயிச்சதும் நடந்த விஷயம். அந்த டைனமிக்ஸ் மாறி போச்சு. ஹைதராபாத் அங்க போயிடுச்சு தெலங்கானால. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிறுபான்மையினர் வாக்கை ஒதுக்கிட்டு நீங்க ஆட்சி பிடிக்க முடியாது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட போக மாட்டேன்னு சொல்லி சிறுபான்மையினர் கட்சி நடத்தின மாநாட்டில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அது நெகட்டிவா போச்சு. அதை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்கை ஆல்ரெடி வந்து கேபிட்டலைஸ் பண்ண விஜய் வந்துட்டாரு திமுக கிட்ட இருந்து கேபிட்டலைஸ் பண்றதுக்கு. அதனால அந்த 15-18% நமக்கு வேண்டவே வேண்டாம். 80% எக்ஸாம் எழுதி எப்படி வந்து 40% வாங்கலான்ற ஒரு கேள்விக்குறிக்குள்ள பாஜகவும் அதிமுகவும் ஒரு காம்ப்ரமைஸ் அலையன்ஸ்குள்ள வந்துட்டாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ விஜயை உள்ள கொண்டு வர பட்சத்துல காம்ப்ரமைஸ் ஆகாம இந்த சிறுபான்மையினர் வாக்கு உள்ள வந்துடும்ன்றதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோவிங் அந்த சிறுபான்மையினர் வாக்கும். நான் உள்ள போனா விஜய்க்கே அந்த வாக்கு வராது. திரும்ப திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. அதனால விஜய் பாஜக இருக்கிற கூட்டணிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. போகவும் வேண்டாம். அதிமுக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போனா பெரிய பிரச்சனை இல்லை. டியூ கோர்ஸ்ல 2011 அப்புறமா 2016 அப்புறமா ஒருவேளை கேப்டன் நல்ல உடல்நிலையோடு இருந்திருந்தாருன்னா அதிமுகக்கு அவரு வழிகாட்டியா ஆயிருந்திருக்கலான்னு சில கருத்துக்கள் பரவுறது உண்டு. நீங்க நினைப்பே சொல்லியிருக்கலாம் கேப்டன் மட்டும் உடல்நிலை நல்லா இருந்திருந்தா இன்னைக்கு அதிமுகவும் சேர்த்து அவர் எடுத்து வளர்த்திருப்பாரு அப்படின்னு. அதே மாதிரி அதிமுகவை என்னைக்கா ஒரு நாள் தாவேகாவோட இணைஞ்சு விஜய் வழிநடத்துற நாள் கூட வரலாம். அதுக்கான ஒரு முன்னெடுப்பை நான் பார்ப்பேன். ஆனால் பாஜகவுடன் செல்லும் பட்சத்தில் எப்பயுமே நீங்க செகண்ட் பார்ட்னர் ஸ்மால் பிரதர் ஆடு வைங்க. அதனால அவங்கள தூக்கி நீங்க சாப்பிடவே முடியாது. அது அவ்வளோ பெரிய திமுங்களும். அதனால அதை தொடாம இருக்கிறது, போட்டியில எதிரியா வச்சுக்கிறதே சேஃப் கேமா இருக்கும். இப்போ அதிமுகவே ஒரு காலத்தில் விஜய் வழிநடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. இது எதன் அடிப்படையில் வந்து சொல்றீங்க? இல்ல நான் வந்து அதை வந்து ரொம்ப ஃபேக்சுவலா சொல்லல. 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி விஜயகாந்த் பேட்டிங்ல அம்மா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நான் போஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து 2016 கூட்டணி பிரிஞ்சிடுறாங்க. மக்கள் நல கூட்டணி வராங்க. அஇஅதிமுக தனியாக போய் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து திரு ஜெயலலிதா அவங்களுடைய மறைவு வருது. கலைஞர் மறையும் போது தமிழகத்தில் ஒரு பெரும் வெற்றிடம் இருந்தது, நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதை கேபிட்டலைஸ் பண்றது கமலஹாசன் மாதிரி உள்ள வந்தாங்க. அப்புறம் ஸ்டாலின், வேற வழியே இல்லாம ஸ்டாலின் எடப்பாடி அன்னைக்கு கலைஞரும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பெரிய தலைவர்களா இல்லாத 2 பேர் தான் இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் விஜயகாந்த் நல்ல உடல்நிலையோட ஆரோக்கியமா தேமுதிகவை கட்டுக்கோப்பா வச்சிருந்து முடிஞ்சிருந்தா, அப்போ அவரோட அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தா இன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு நடந்திருக்கும். விஜயகாந்த் தலைமையில் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஓ பன்னீர்செல்வத்தை விடவும் பெரிய கரிஷ்மா உள்ளவர் விஜயகாந்த். அவர் ஒரு முதல்வர் வேட்பாளராக ஒரு காயின் வந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஜெயலலிதாக்கு விஜயகாந்த் ஸ்மால் பார்ட்னர், விஜயகாந்துக்கு எடப்பாடி ஸ்மால் பார்ட்னர் அன்னைக்கு நிலைமைக்கு. அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அது ஏன் ஃபியூச்சர்ல விஜயகாந்துக்கு பதிலாக விஜயா அது நடக்கக்கூடாது, வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது தான் அனுமானங்கள் தானே. ஆனால் 4 வருஷம் சிஎம்மா உட்கார்ந்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு பெரிய இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி, மாற்று கருத்து இல்லை. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வந்து இருக்கிறாரு. ஸோ பெரிய அதிகாரம் உள்ள ஒரு பொறுப்பில் அவர் உட்கார்ந்துருக்கும் போது எப்படி விஜயோடைய தலைமை வந்து இவங்க ஏற்பது சரியாவாங்க? இல்லை, நான் வந்து நீங்கள் சொல்கிறது எதுவுமே வந்து மறுக்கலை. நானும் வந்து அதை ரொம்ப திண்ணமாக நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த பாஜக கூட்டணின்னு அந்த மேடையில் உட்கார்ற வரைக்கும், பாஜக கூட்டணிக்குள்ளே போகும்போது தான் எனக்கு நிறைய கேள்விகள். என்னென்னா வந்து நிஜமாவே அதிமுக ஒன்றா தான் இருக்கா? அங்கே தலைக்கு தலை நாட்டாமெல்லாம் இல்லையா? இருக்குதெல்லாம் போல. ஏன்னா
செங்கோட்டையன் அது வரைக்கும் பாராமுகமா இருக்கிறாரு. கூட்டணி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல வந்து எடப்பாடியாரை புகழ்ந்து பேசுறாரு. யாரோ ஒரு 5 மாவட்ட தலைவர்கள் ஒன்னா போயிட்டு அமித்ஷா சந்திச்சதா சொல்றாங்க. சில பேர் போய் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சதா சொல்றாங்க. ஒரு மாதிரி முக சுணக்கத்தோட எடப்பாடியார் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவங்க ஆட்சியில பங்குன்றாரு, அவர் பங்கு இல்லைன்றாரு, கூட்டணி போமாட்டேன்னாரு, நீ கூட்டணிக்கு போறாரு. அப்ப இதுதான் நிஜமாவே கன்சாலிடேட்டட் அதிமுகவா? எனக்கு தெரியலையே. ஏன்னா நீங்க எடப்பாடியார் 4 வருஷம் ஆண்டாருன்னு சொன்னீங்க. 4.5 வருஷம் ஜெயிச்ச ஆளலையே. ஜெயலலிதா ஜெயிச்சு கொடுத்ததுல ஆண்டாரு. அப்படி நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒரு தலைவர்னா ஜெயிச்சிருக்கணும்ல 2021லயோ இல்ல 24லயோ. ஏன்னா 21ல தோத்ததுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, பாஜக கூட்டணினாங்க. சரி, 24 கூட்டணி இல்லையா, ஜெயிச்சிருக்கணும்ல. அப்பயும் ஜெயிக்கல, பல இடங்கள்ல 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. சோ அஇஅதிமுக இன்டாக்டா தான் இருக்கா? எடப்பாடியார் தான் ஒரே தலைவரா? டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவின் பிளவுகள் வந்து அங்க வாக்குகள் சிதறடிக்கலையா? இவரை ஏத்துக்கிட்ட அந்த கட்சி மக்கள் இன்னும் அந்த ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களா என்ற பல கேள்விகள் சமூகத்தை சுத்திட்டு இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் உண்மையாகும் பட்சத்தில் தமிழகத்தின் 2ஆம் பெரிய கட்சி இன்னைக்கு தாவேகா. அதை தான் விஜய் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. 26 முடிவுல இந்த கணக்குகள் தான் வந்து பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது. ஆனா பூத் கமிட்டி கருத்தரங்கம் வந்து அமைச்சிருந்தாங்க. ஆனா அதே வேளையில் ஏன் ஒரு பர்சனலான ஒரு மீட்டிங் எதுவுமே நடத்தாம ஓப்பன் மீட்டிங்கா வந்து எல்லாமே இருந்துச்சு? அதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலி வந்து க்ரௌட் ஜாஸ்திங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து எதையுமே வந்து ஒளிச்சு மறைச்சு பண்ற மாதிரி தேவைகள் ஏற்படலை இன்னும் தாவேகாக்கு. தாவேகா வந்து ஒரு கிளீன் ஹேண்ட்ஸ், குழந்தை கட்சி. அந்த குழந்தை கட்சியில் வந்து எல்லாமே சுத்தமாக தான் இருக்குது, க்ளீனாக தான் இருக்குது. இன்னும் யாரையும் ஒழிச்சு மறைச்சு ஒரு கூட்டத்துக்குள்ளே ரூம்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இந்த மேடையில் சிரித்து பேசி ரூம்குள்ளே போய் அடிச்சுக்குவாங்க தெரியுமா? அந்த செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் பேசும் தாய், தமிழ் தாயின் புதல்வன் நான், ஒன்று பெல்ட் எடுத்து துடிக்கிறேன், அந்த ஜோக்கெல்லாம் தாவேக்கால் இன்னும் இல்லை. ஒரே மேக்னெட்டு, ஒரே தலைவன். அந்த தலைவன் நின்னா உக்காந்தா அந்த சுற்றி கூட்டம் உட்காந்தே இருக்கும். எத்தனை மணி நாளானாலும் சரி அவங்க அங்கேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி ஃபேன்ஸை வந்து பூத் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக ட்ரெயின் பண்ணுற ஒரு நிகழ்வில் வந்து அதை ஒழிச்சு மறைச்சு பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதை ரொம்ப பப்ளிக்காக பண்ணுறாங்க, கிராண்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி அமைக்க அதிமுகவோடு கூட்டணி வச்சாங்க பாஜக. வேறு என்னென்ன திட்டம்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க மோடி, அமித்ஷா? தமிழகத்தில் பாஜக வலுவாக அமையணுன்றதுக்கு மட்டும் கிடையாது. 2019 பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக கூட சேர்ந்தா அதிமுக என்ன ஆகும் அப்படின்றது அதிமுக அந்த பயம் இருந்திருக்கும். ஆனால் அன்னைக்கு தலைமையை கன்சல்டேட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து அஇஅதிமுகவுக்கு ஒரு பெரிய தேவை இருந்துச்சு, ஒரு பெரிய பேக்கப் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த நேரத்தில் அவங்களோட வந்து இணக்கமாக பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே தொடர்ந்து வந்துச்சு. ஆனால் வந்து இதனால தான் வந்து இந்த ஓட் ஷேர் மார்ஜின் குறைஞ்சிச்சோ. 2021 ஒரு 3-3% வாக்கில் தோத்ததுக்கு காரணம் பாஜக டெட் வெயிட்னு ஒரு கூட்டணிக்குள்ளே நிறைய, அவங்க கட்சிக்குள்ளே நிறைய பேச்சு வந்துருச்சு. அதனால தான் பிளவு ஏற்பட்டது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து தமிழகத்துக்குள்ள ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணுன்றதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது. ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு 15 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு 2 பேரை அமைச்சராக்கி பாஜக இதுலேருந்து என்ன பெருசாக டேக் அவே இருக்க போகுது? இல்லை. ஆனால் அவங்களோட தேவை என்னவா இருக்கும்னா, தமிழகத்துக்குள்ள பாஜகன்ற ஒரு கட்சி 2வது நிலைக்கு வளரணும். இந்த கட்சியாலே தனியாக வந்து ஒரு 15-20% வாக்கு வங்கி வச்சுக்க முடியணும். பாஜக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமையணும். பாஜகவால் அறுதி பெரும்பான்மையா இத்தனை சீட்லயே தனியாக ஜெயிக்க முடியணும். ஏன்னா இவ்வளோ சதவீதம் ஹிந்து வாக்காளர்ஸ் இருக்காங்க. அந்த ஹிந்து ஓட்ஸை ஏன் கன்சாலிடேட் பண்ண முடியல? நம்ம ஹிந்து ராஷ்டிராங்க பேசுகிறோம் போது இதை எப்படி செய்யலாம், இதுக்கு எப்படி கிரவுண்ட் லெவல் ரீச் கொடுக்கலாம், பார்ட்டின்னு எப்படி கட்டமைக்கலாம், ஸ்ட்ராங் ஆக்கலாம், இதெல்லாம் தான் பாஜகவோட பிரைமரி ஃபோக்கஸாக இருக்கணும். இந்த ஒரு எலெக்ஷன் மட்டும் பார்க்கறதுக்கு பாஜக இல்லை, தாவேகா கூட துணிய மாட்டாங்க. லாங் டேர்மில் எதை பண்ணா, ஏன்னா தமிழகத்தில் திமுக அதிமுகன்றதுக்கு மாற்றே இல்லாமல் இருக்கு இல்லையா? இது வந்து 60 வருஷமா தேசிய கட்சிகளோட ஈகோ ட்ரிகர் பண்ணுற விஷயம். நீங்க வந்து வெளியே எங்களை விடவே மாட்டீங்களா? இப்போ காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சி ஆகி போச்சு, பாஜக ஒரு கூட்டணி கட்சி ஆகி போச்சு, 2 பேரும் தேசிய கட்சிகள். அப்போ இது எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து இந்த மொஹல் மேப் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்தியா ஃபுல்லாக ஒரு கலர்ல இருக்கும், தமிழ்நாடு வேற கலர்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர்ல தனியாவே இருக்குதுன்ற போது அதை எப்படி அங்க ஸ்ட்ராங் பண்றது, அங்க எப்படி நம்ம கேபிட்டலைஸ் பண்றது அப்படின்ற ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான முன்னெடுப்புகளும் நகர்வுகளும் பல, அதில் இது சில. எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து கொங்கு மண்டல அரசியல் என்பது ஒரு பரபரப்பாகவே சுற்றிட்டு இருக்கிற ஒரு அரசியல். ஏன் அப்படின்னா அங்கே வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து அங்கே கொட்டி கிடக்கு. ஸோ அதன் காரணமாக வந்து போட்டி போட்டு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இது மாதிரியான ஒரு நல்ல ரெவன்யூ வரக்கூடிய ஏரியாவில் தங்களுடைய அதிகாரம் வந்து பிடிக்கணும், அதிகாரத்தை வந்து அங்கே எடுக்கணும் அப்படிங்கிறதுல பல கட்சிகள் போட்டியிடுவது வந்து வழக்கம்தான். ஆனால் இன்றைக்குமே வந்து அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த கொங்கு மண்டலத்தில் விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் என்பது மற்ற கட்சிகளை சற்று யோசிக்க வைத்திருக்கிறதா? அதாவது நீங்கள் கொங்கு மண்டலத்தை வந்து ஒரு பணக்கார மண்டலம் அதனால் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வந்து 2வது காரணம்.
கொங்கு மண்டலத்துக்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவர் உண்டு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஃப்ளேவர் உண்டு. அதில் கொங்கு மண்டலம் எப்படி வேறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ரோ சேஞ்ச், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மக்கள். நீங்கள் உலக அரசியலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இப்படி இருக்கும், எப்படா புரட்சி பண்ணலாம், எப்படா மாற்றலாம் அரசாங்கத்துன்னு ஃப்ரான்ஸ் யோசிச்சுட்டே இருப்பாங்க. விதை வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனில் போட்டது. மற்ற எந்த நாட்டோடும் ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மாற்றிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. அது ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி. இன்டெலிஜென்சியா ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல வந்து தே ஆர் ப்ரோ சேஞ்ச், மாற்றத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அப்போது ஒரு ஆட்சியில் ஒருத்தர் இருக்கும்போது அவங்கள எதிர்த்து அவங்கள தாண்டி ஒருத்தர் வர ட்ரை பண்ணானா அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ண நிலைப்பாடு இருக்கும். இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸான பீப்புள் தான் ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸை யோசிப்பாங்க, அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. அதனால தான் அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க பணக்காரங்கன்றதுனால அறிவாளி இல்லை, அவங்க அறிவாளின்றதுனால பணக்காரங்க. ஸோ தே ஆர் ப்ரோ சேஞ்ச் பீப்புள். இப்போ நீங்கள் வந்து தமிழகத்தில் திமுக பவரில் இருக்கும்போது அவங்க அதிமுக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழகத்தில் திமுக எதிர்த்து வரும்போது தான் கமல் அங்கே நிற்கணும்னு சூஸ் பண்ணி நின்னாரு. ஆனால் அங்கே ஜெயிச்சது பாஜக, வானதி ஸ்ரீனிவாசன். ஸோ இந்த மாதிரி ஆட்சியாளர்களை தாண்டி புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமா, முக்கியத்துவம் கொடுப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர் வந்து கொங்கு மண்டலத்துடைய ஃப்ளேவர். அப்போ இன்னைக்கு பாஜகவையும் எதிர்த்து, அதனாலதான் மக்கள் நீதி மையத்துக்கும் ஒரு கணிசமான ஆப்வியஸ்லி அவர் அங்கே போனது காரணமாக தான், ஜெயிச்சது காரணமாக தான். இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து திமுகவை எதிர்த்து ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னா அப்போ ஆப்வியஸ்லி அவருக்கு அந்த கிராவிட்டி செமையா இருக்கும். நான் இது பார்த்தோன்னா வந்து மதுரை திருநெல்வேலிலாம் வந்து வேற மாதிரி இருக்கும் ரிசப்ஷன். கொங்கு மண்டலத்து வந்து ஈவெண்ட் செம ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். இப்படி தான் தாவேக்காரங்களும் நினச்சிருப்பாங்க போல. ஆனால் கொங்கு மண்டலத்திலே இந்த கூட்டம் இப்படி ரோட் ஷோ பண்ண வேண்டிய தேவை ஏற்படும் போது நீங்கள் நாளைக்கு இப்போ யோசிக்கணும், மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் திருச்சியிலையும் சென்னையிலையும் ஈவெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அதனால இது வந்து கொங்கு மண்டலத்தோட இன்டெலிஜென்சியாவை தாண்டின ஒரு அட்ராக்ஷனும் விஜய்க்கு இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி அழகா, இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு, இது எல்லாத்தையும் எப்படி பெர்ஃபெக்ட் பிளெண்டா போட்டு ஒரு சூப்பர் ரெசிபி பண்றதுன்றது மட்டும்தான் பாக்கி. அதை சரியா செஞ்சுட்டாருன்னா விஜய் வந்து அழைப்பு விடுத்தார் கூட்டணிக்கு, ஆனா அந்த கூட்டணி கதவை அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து திமுக கூட்டணி தான் இருக்கேன், என்னை யாரும் சீண்டாதீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தமா? இல்லை, முதல்ல வந்து திருமாவளவன் வந்து இப்போ வந்து விஜய் வந்து புறம் தள்ளிட்டு விஜயை பேசாமல் அரசியல் பேசுறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் நாட் அ ஈஸி டாஸ்க். திருமாவளவன் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு அரசியல் இருப்பு இருக்குது, இந்த ஃபேன் ஃபாலோயிங் பார்த்து போகிற ஆள் நான் இல்லை, இந்த திரை கவர்ச்சி என்னை இழுக்காது, நான் வந்து ஒரு அரசியல் பிடிமானத்தோட ஒரு அரசியல் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கேன். இந்த நிலைப்பாடை காட்டுறதுக்கு அவருக்கு வந்து விஜயை காமிச்சு பாரு அப்படி இல்லை நான் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இதை நீங்க இதோட மட்டும் பார்க்கக்கூடாது. மேடையிலேயே விஜய் கட்சிக்கு விஜய் ரசிகனா போய் சேர்ற எண்ணம் இருந்தா தயவு செய்து போயிடு, உனக்கான இடம் இது இல்லை தம்பி, இது வந்து அம்பேத்கரையும் மார்க்ஸையும் ஃபாலோ பண்ணி உருவான இடம், அதனால இது கொள்கை சார்ந்தவங்களுக்கான இடம் அப்படின்னும் திருமாவளவன் பேசுனதை பார்த்துருக்கோம். ஸோ கட்சியை விட்டு போறவங்க போங்க, நான் வரல, கூட்டணி இதுதான். போன வருஷம் பேசிட்டு இருந்த அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு வார்த்தைகள்லாம் கூட இப்போ வர்ற மாதிரி தெரியல. ரெண்டாவது, விஜய் வந்து அவ்வளோ ஓப்பனாக வந்து எங்கேயும் அழைப்பு விடுத்த மாதிரிலாம் நான் பார்க்கல. நான் என்ன பார்த்தேன்னா அது ஒரு சமகாலத்தில் நடந்த விஷயம். ஆதவர்ஜுனா வந்து ஆட்சியில் பங்கு மன்னராட்சின்னு திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார், விசிகாக்குள்ள இருந்தார். அதோட தொடர்ச்சியாக நீட்சியாக வந்து விசிகால பல பேர் வந்து ஆட்சியில் பங்கு பேசினாங்க. சைமல்டேனியஸாக தாவேக்காவோட வெற்றி மாநாட்டில், கொள்கை மாநாட்டில் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம், என்னை நம்பி வர்றவங்களுக்கு நான் அரவணைப்பு கொடுப்பேன், நாங்கள் அறுதி பெரும்பான்மை ஜெயிச்சாலும் கொடுப்பேன்னு சொன்னார். மூணும் சமகாலத்தில் நடந்த கான்டெம்பரரி இஷ்யூஸ். இதை நம்மளா போட்டு குழப்பிக்கிறோமா, திருமாவளவனுக்கு அப்படி தோணுதா, இல்லை நிஜமாவே அப்படிதானான்றதெல்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். பட் இவ்வளோ ஏர்லியாக ஒரு கூட்டணி கணக்கை முறிக்கிறதோ கதவுகளை அடைக்கிறதோ அரசியலில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2026 எலெக்ஷனில் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு கேம் பிளேயராக இருப்பாரா இல்லை கேம் சேஞ்சராக இருப்பாரா? அது ரெண்டுத்துக்குமே வந்து காலம் கொஞ்சம் கணியணும். விஜய் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்டேஜாக இருப்பார், கேமுக்கு ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார், இதில் மாற்று கருத்து இல்லை. அவர் கேம் சேஞ்சரா, கேம் வின்னரா, மேன் ஆஃப் த மேட்சா, இது எல்லாமே வந்து கொஞ்சம் காலம் எடுத்து தான் சொல்ல முடியும். அது விஜயோட நிலைப்பாடுமே. நான் வந்து இந்த கூட்டணி கணக்குகள், எலெக்ஷன் ப்ரீபோல் போஸ்ட்போல் அதெல்லாம் அப்புறம் வருவோம். இன்னைக்கு விஜயோட செயல்பாடுகள், விஜயை சார்ந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், ஏன்னா இன்னைக்கு கூட வந்து ஒரு வருத்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது ஒரு அன்பு கட்டளை ஏற்றுக்கங்க, எனக்கு வந்து டெக்கோரமும் உங்கள் சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆப்வியஸ்லி இவங்க எல்லாரையும், இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வந்து அரசியல் வயப்படுத்துறதும் அவங்கள வந்து அரசியல் பேச வைக்கிறதும், போகிற இடத்துல அவங்க தைரியமாக துணிஞ்சு பேசி இவங்கள மக்கள் நம்பிக்கை சம்பாதிச்சு ஆட்சிக்கு வர்றதுன்றது வந்து a tough task but not an impossible task. ஸோ வழி செய்யணும், வேலை செய்யணும், வழி கிடைத்தால் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரசிகர்கள் உங்களுடைய அன்பை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், உங்கள் மேலே நான் அளவு கடந்து அன்பு வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் அந்த அன்பு வந்து ஒரு ஒழுங்கீனமாக வேறு இடத்துங்களில் இருந்துருதோ அப்படிங்கிறது இதில் ஒரு அச்சம் ஏற்படும் அப்படிங்கிறது இதில்
ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு விஜய் அவர்கள். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இது எல்லாமே நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் டிசிப்ளினையும் ஒரு 100% எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்போ கட்சியினர் வந்து விஜய் சொல்ல கொஞ்சம் கேட்காம இருக்காங்களா? அப்படி இல்லை, அது அப்படி இல்லைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அதை விஜய் வந்து இதே ஒரு அன்பு கட்டளை. ஆமா, விஜய் கொடுத்தது அன்பு கட்டளை. அந்த பசங்க, அந்த குட்டி குட்டி பசங்க பண்றாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு. எல்லா நேரத்துலையும் வந்து இது வேலை செய்யாது, சில நேரத்தில் இது வேலை செய்யும். அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க சில பேர் வந்து நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, புள்ளிங்கோ இருந்துட்டு போது, அவங்களுக்கு ஒரு ஓட்டு தானே, இந்த ஆகச்சிறந்த அறிவாளிகளுக்கு ஒரு ஓட்டு தானே, ஓட்டு தான் டிசைட் பண்ண போகுது. இவ்வளவு நாள் நீங்கள் எல்லாரும் என்ன பெரிய அறிவாளிகள் ஆக்கிட்டீங்களா மக்களை? கோட்டருக்கும் கோழி வீரனுக்கும் 200 ரூபாய்க்கும் ஓட்டுக்கு காசுக்கும் தானே நீங்கள் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. இவர் அன்பால ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிட்டு போறாரு, இருந்துட்டு போட்டோம். ரெண்டாவது, எல்லாத்தையும் தாண்டி சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான லைட் மேலே ஏறது, வண்டி மேலே குதிக்கிறது எல்லாம் நடக்காதான்னு ஏங்குவாங்க மற்ற கட்சியில. அது நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அது ஆரோக்கியமான விஷயம் நான் சொல்ல வரல. அவ்வளோ பெரிய ஒரு மேக்னெட்டிக் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் போகிறது தான் மற்ற கட்சிக்காரங்க செய்வாங்க. ஏன்னா நம்மளே இதை அட்ரஸ் பண்ணி இப்படித்தான் குழந்தைத்தனமாக இருக்கிறாங்க, நம்மளே அதை எடுத்து சொல்லணும்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த பசங்களோட சேஃப்டி முக்கியம், இவங்களுடைய மெச்சூரிட்டி எனக்கு முக்கியம். அதை மெச்சூர்டாக மாற்றதுக்கு என்ன பண்ணுவோம் அதையும் நான் பண்ணுவேன்னு அட்ரஸ் பண்ணுறாருல்ல. ஸோ தட் இஸ் மோர் வெல்கமபிள். சில பேர் சில இடத்துல வந்து அந்த வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக போகிறது வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்தான். மாறிடும், வளர்ந்துருவாங்க. இது இந்த கட்சியில் மட்டும்தான் இருக்குன்னு மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்காதீங்க. லைட்டு மேலே ஏறி மேலே நின்று கத்துறத நான் விசிகா மாநாட்டில் திருமானன்னு இறங்குன்னு சொல்லியிருக்காரு, வேன்மல் நிற்கிறத சீமானன்னு இறங்குன்னு சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக மேடைகள்லையும் முன்னொரு காலத்தில் நடந்த விஷயங்கள் தான். அதனால் அது எங்கேயும் நடக்காமலாம் வரல. இங்கே வந்து இன்றைக்கும் வந்து கலைஞர் சமாதியில் போயிட்டு காஃபி வைக்கிறாங்க, முரசொலி வைக்கிறாங்க. எம்ஜிஆர் சமாதியில் போய் காது வச்சு வாட்சிக்கு ஓடுதான்னு பார்க்குறாங்க. அம்மாவோட ஆன்மாட்ட பேசினேன்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்க. அப்படி எல்லாரும் சொல்லும்போது எல்லா கட்சியிலும் எல்லாரும் அறிவாளிகள் மட்டும் இந்த பட்சியில் மட்டும் தான் சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். வன்மத்தின் வெளிப்பாடு. எல்லாம் வளர்ந்துருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சார். 7வது முறை திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிலும் குறிப்பாக திராவிட மாடலுடைய 2.0 வெர்ஷனை வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இது அவருடைய நம்பிக்கையின் வெளிப்பாடா, இல்லை களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது நம்பிக்கையின் வெளிப்பாடு இல்லை. இது வந்து எலெக்ஷனுக்கான ஒரு செட் பண்ணுறாரு. அவர் வந்து மக்களை வந்து மைண்ட் செட் பண்ணுறாரு. நாங்கள் இந்த ஸ்டாண்டு தான் எடுக்க போகிறோம், இந்த ஸ்டேச்சரில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவரோட நிலைப்பாடு. ஏன்னா போன வருஷம்லாம் 200ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்போ 220 234 கூட சொல்லலாம்னு இன்னைக்கு காலைல சொல்கிறாரு. 234 முடிச்சிட்டாங்க. ஆமாம், 234 கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அண்ணா அறிவாலயத்தில் நடந்துள்ள ஒரு ஈவெண்ட்டில் ஒரு கல்யாணத்தில் சொல்லியிருந்தாரு. ஓகே, அது அவரோட கான்ஃபிடன்ஸ், அது எல்லாம் அப்படி பார்க்கணும். ஆனால் இதில் வந்து எனக்கு 2 விஷயம் மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று வந்து 400 சொன்ன பாஜக மெஜாரிட்டி கூட வாங்கலை 3வது முறை மத்தியில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இந்த பார்ட் 2 எப்பயுமே ஓடாது. அது எந்திரனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி. அதனால் இந்த பார்ட் 2 எடுக்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லை, பார்த்துக்க சொல்லுங்கள். ஏன்னா ஜனநாயகன் பார்ட் 1 தான் வருது, ஜெயிச்சிட்டு போது ரொம்ப கான்ஃபிடன்ஸில் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். இவரும் உங்கள் பல்வேறு கருத்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.